ரூபாய் சம்பாதிச்சு வரும்போது இப்ப பைக்ல வரும்போது ஓட்டல ரோட்டுகள்ல நிப்பாட்டினேன். ரெண்டு பூரி தான் சாப்பிட்டோம். ஊட்டி விட்டா அவன் ஊட்டி விட்டா. இதுக்கு மேல எங்களுக்கு என்ன சந்தோஷம்? நீங்க 10,000 சம்பாதிச்சீங்க 5 ஸ்டார் ஹோட்டல் உள்ள போவீங்க. 15 கோடி சம்பாதிக்கிறான். அவன் என்ன சொல்றான்? நான் இவ்வளவு சம்பாதிக்கிறான், என் பொண்டாட்டி என்கிட்ட டைவர்ஸ் கேக்குறான். என் பொண்டாட்டி செயினே இல்ல, பரவாயில்ல மஞ்சள் கயிறு போட்டிருக்கேன். ஆனா அவ கைய புடிச்சு 10 சொந்தக்காரங்க முன்னாடி நான் கெத்தா நந்து போறேன்ல. 10 வருஷம் லவ் பண்ண, கல்யாணம் பண்ண 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப கல்யாணம் பண்ணி 10 வருஷம் லவ் பண்ணியாச்சு. இன்னைக்கு என் பொண்டாட்டி இன்னைக்கும் அவன் கண்ணுல தண்ணி விடாம நான் பாத்துக்கிறேன்ல. எனக்கு அது போதும். அவள் தான் நான் ஜெயிச்சிட்டேன். நான் பணம் சம்பாதிச்சு உட்காந்துருக்கேன். தப்பு. அவ இங்க நிக்கணும். இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்ல. நான் ஒரு மஞ்சள் ஒண்ணு கோயில் பின்னாடி கூட்டு போனேன். கோயில்ல அர்ச்சகர் முன்னாடியே காசு போடணும், காசு போட்டா செலவாயிட்டு பின்பக்கம் போய் தாலி கட்டின மஞ்சள் கயிறு. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ என்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. இந்த சிவகார்த்திகன் சொல்லுவார்ல, யாழ்னி மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுலாம் அது என் சாமி சார். அவ 500 ரூபாய் சம்பாதிச்சு வரும்போது இப்ப பைக்ல வரும்போது ஓட்டல ரோட்டுகள்ல நிப்பாட்டினேன். ரெண்டு பூரி தான் சாப்பிட்டோம். ஊட்டி விட்டா அவன் ஊட்டி விட்டா. இதுக்கு மேல எங்களுக்கு என்ன சந்தோஷம்? நீங்க 10,000 சம்பாதிச்சீங்க 5 ஸ்டார் ஹோட்டல் உள்ள போவீங்க. 15 கோடி சம்பாதிக்கிறான் அவன்.